அதாவது நேரடியாக இறப்புகளையும் அனர்த்தங்களையும் பார்த்தபோது கல்வியில் ஒரு சலிப்பு வந்ததால் நான் மனச்சோர்வுக்கு இந்த பயண பாதையில் நான் ரமணன் ஜீவராஜினி. நான் வட்டுமேற்கு வட்டுக்கோட்டையில் வசித்து வருகிறேன். என்னுடைய நிறுவனத்தின் பெயர் RGK ப்ராடக்ட் என்ற பெயரில் நான் எனது உற்பத்திகளை மேற்கொண்டு வருகிறேன். என்னுடைய பிரதான உற்பத்தியாக கேர் ஆயில், சோப், மேலும் டைலரிங் போன்றனவற்றையும் தற்சமயம் மேற்கொண்டு வருகின்றேன். எனது சுய பயன்பாட்டிற்காக நான் அந்த எண்ணெயை உற்பத்தி செய்த போது அதன் மூலம் எனது தலைமுறை சார்ந்த பாரிய முன்னேற்றங்களை நான் எதிர்கொண்டமே அவதானித்தமை தொடர்ந்து நான் பயன்படுத்திய என்னுடைய தலைமுடி தைலம், அந்த தலைமுடி தைலத்தை நான் உற்பத்தி செய்து பயன்படுத்தி எனக்கு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியமையினால் நான் சிறிது அதனை விற்பனையாக துவக்கலாம் என்ற நோக்கத்தில் பிரதேச செயலகத்திற்கு சென்று எனது எண்ணெய்க்கான பதிவினை மேற்கொண்டு தருமாறு கேட்டேன். அந்த ஆலோசனையின் பெயரில் பின்னர் பல வர்த்தக சந்தைகளுக்கு முகம் கொடுக்க நேர்ந்து அதன் மூலம் என்னுடைய வளர்ச்சி பாதையை நான் எனக்கு தெரிந்த அனைத்து துறைகளையும் இதற்குள் நானே சுயமாக உள்ளடக்கி உற்பத்திகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எனது பயணத்தை தொடர்ந்து தற்சமயம் பல்வேறு உற்பத்திகளை நான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த துறையை ஆரம்பிப்பதாக நான் முடிவெடுத்த போதும் எனக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு தெளிவு, அதாவது அந்த துறையை எப்படி வளர்ச்சியடைந்து சந்தைப்படுத்துவது என்பது சம்பந்தமான தெளிவு சரியாக இல்லை. ஒருவர் ஒரு நிறுவனத்திற்கு சென்று வேலை செய்து நேரடி சம்பளத்தை வாங்குவது என்பது மிகவும் சுலபமான ஒன்று. ஆனால் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது என்பது மிகவும் மிக கடினமான ஒன்று. அந்த நிறுவனத்தை வளர்ச்சியடைய செய்வதற்கு மிகவும் பாடுபட வேண்டும். அதாவது வருமானத்தை கையாள்வதிலிருந்து, உற்பத்திகளை கையாள்வதிலிருந்து, ஊழியர்களை கையாள்வதிலிருந்து லாப நஷ்டம் என்பதை எல்லாம் கணக்கிடுவது மிகவும் சாதாரணமான விடயமில்லை. இருப்பினும் நான் மிகுந்த சிரமத்தின் மத்தியில், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதா மூலப்பொருள் கொள்வனவு சார்பான அனைத்து தகவல்களும் தெரிந்து கொண்டு ஆரம்பிப்பதென்று இல்லை. சரியான ஒரு சிரமத்தின் மத்தியில் எவ்வளவோ பாடுபட்ட, அதாவது லேபிள் செய்வதிலிருந்து ஒரு உற்பத்திக்கான போத்தில் கொள்வனவன் முதல் அனைத்தும் மிகவும் சிரமமாக, ஒரு பெண்ணாக அதுவும் எல்லா இடங்களிலும் எப்படி விசாரித்து பெற்றுக்கொள்வது என்பதை நான் சிறிதும் நினைத்து பார்க்கவில்லை. இந்த ஒரு போத்திலே ஒரு லேபிள் அடித்து உருவாக்குவது என்பது சாதாரணமாக ஒரு நிறுவனத்தினருக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்ற ஒருவர் ஒரு முயற்சியை எடுக்கும்போது சாதாரணமாக ஒரு போத்திலுக்கு பூரணத்துவம் கொடுப்பதற்கு மிகவும் பாடுபட வேண்டும். அது எமது பிரதேசங்களில் உடனடியாக போத்தில் கொள்வனவோ அல்லது லேபிள் கொள்வனவோ என்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்றில்லை. அப்படி இருக்கும்போது மிகவும் சிரமப்பட்டுத்தான் அந்த முயற்சியை நான் மேற்கொண்டேன். எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது சந்தை வாய்ப்பு என்றது எவ்வளவு தூரம் அதிகரித்து செல்கின்றதோ அவ்வளவு அதனை பொறுத்தே உற்பத்திகளும் அதிகரித்து செல்லக்கூடியதாக காணப்படும். சந்தை வாய்ப்பு என்பது மிகவும் கடினமான ஒன்றாக என்னுடைய தொழிலில் காணப்படுகின்றது. ஏனெனில் இப்போ என்னுடைய உற்பத்தியானது உதாரணத்திற்கு ஒரு ஹேர் ஆயிலை எடுத்துக்கொண்டால் அதை நான் ஒருவரை பாவிக்க அவர்கள் ஒரு முறை பாவித்தால் தொடர்ந்து பாவிப்பார்கள். ஆனால் அந்த ஒரு முறையை பாவிக்க வைப்பதற்கு நான் மிகவும் கடினப்பட வேண்டியதாக உள்ளது. ஏனெனில் புதிய உற்பத்தி என்று சொன்னால் பல பல்வேறுபட்ட கோணங்களில் வாடிக்கையாளர்கள் சிந்திக்கின்ற நிலையை காணக்கூடியதாக உள்ளது. இயந்திர பற்றாக்குறை, மூலப்பொருள் பற்றாக்குறை என்பன என்னுடைய வளர்ச்சிக்கு மிக பெரும் தடைக்கற்களாக காணப்படுகின்றன.
தற்சமயம் நான் 2 பெண்களுக்கு பகுதி நேர வேலை வாய்ப்புகளையும் வழங்குகின்றேன். எதிர்காலத்தில் என்னுடைய நோக்கமாக காணப்படுவது குறிப்பிட்ட அளவு பெண்களை, அதாவது பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்களையோ அல்லது அங்கவீனமுற்ற பெண்களையோ அவர்களுக்கான ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பதற்கான நோக்கமாகவே என்னுடைய பயணப்பாதை காணப்படுகின்றது. பயிற்சிகள் மூலம் எமக்கான போதிய தெளிவை பெற்றுத் தருகின்றமை எமது உற்பத்தியை தைரியமாகவும் மனப்பதட்டமின்றியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் விற்கக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்தி தருகின்ற பல்வேறு நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் லின் நிறுவனத்தினரும் தற்பொழுது பல்வேறுபட்ட கருத்தமர்வுகளை பல்வேறுபட்ட பயிற்சிகளை எமக்கு வழங்கி வருகின்றன. இவ்வாறான பயிற்சிகளும் வர்த்தக சந்தைகளும் எமக்கான வாய்ப்புகளையும் எமக்கான படிக்கற்களின் பலத்தினையும் ஏற்படுத்தி கொள்கின்றனவாக காணப்படுகின்றன. இருப்பினும் அதற்கு தேவையான போதிய அளவு உபகரணங்களோ அல்லது இயந்திர உபகரணங்களோ எதுவும் என்னிடம் தற்சமயம் இல்லை. அதாவது மூலப்பொருள் கொள்வனவு என்பதையே பிரதானமாக நான் மிகவும் கடினத்துடனேயே மேற்கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கையில் எதிர்காலத்தில் ஒரு நிரந்தரமான இடம், நிரந்தரமான உபகரணங்கள் காணப்படும் இடத்து ஒரு வழிகாட்டலுடன் ஒரு பல்வேறுபட்ட குடும்பங்களுக்கு வருமானத்தை பெண்களே வருமானத்தை பெற்றுக்கொண்டு தம்முடைய குடும்பத்தை சிறப்புற நடத்துவதற்கு என்னாலான முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகின்ற போதிலும் இயந்திர கொள்வனவு, உபகரண கொள்வனவு, இடவசதி போன்ற பல்வேறு தாக்கங்கள் எனக்கு மிக பெரும் தாக்கங்களாக காணப்படுகின்றன. தற்சமய காலத்தில் எனது பிரதான நோக்கமாக சில பெண் முயற்சியாளர்களை, அதாவது அங்கவீனத்துடன் காணப்படுகின்ற பெண் முயற்சியாளர்களையும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் காணப்படுகின்ற பெண்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்ற ஒரு நிறுவனமாக என்னுடைய நிறுவனத்தை உயர்த்த வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய நோக்கமாக காணப்படுகின்றது.